அப்புறம் கற்சிற்பங்கள், ஆரணி காஞ்சிபுரம் பட்டு, ஜட்டேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு, அதே மாதிரி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அரும்பாவூரும் மர வேலைப்பாடுகள், அடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை முறுக்கு, தஞ்சாவூர் நிறைய இருக்கும் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டு, தலையாட்டி பொம்மை, வீணை, அதுக்கப்புறம் அதே தஞ்சாவூரில் கும்பகோணம் சுவாமிமலை வெண்கல சிலைகள், அதுக்கப்புறம் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, நரசங்கப்பேட்டை நாகஸ்வரம், அடுத்து சிவகங்கையில் மானாமதுரை மட்பாண்டம், ராமநாதபுரத்தில் முண்டு மிளகாய், தூத்துக்குடியில் உடன்குடி பனங்கருப்பட்டி, கோவில்பட்டி கடலமட்டாய், ஆத்தூர் வெற்றிலை, திருநெல்வேலி பத்தமடைப்பாய், செடிபுட்டா சேலை, அப்புறம் கன்னியாகுமரியில் நாகர்கோயில் கோயில் நகைகள், ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் வச்சு செய்யக்கூடியது பூச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகைகள், அப்புறம் ஈத்தாமொழி தேங்காய், கன்னியாகுமரி கிராம்பு க்ளோ, மார்த்தாண்டம் தேன், மயிலாடி கல் சிற்பங்கள், மட்டி